வயலுக்கு வந்து ஓகே தான் நல்லா வயலுக்கு السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு 2வது பகுதி. நேற்றைய தினம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர்கள் தந்தையின் அன்பை பெற வேண்டும் என்பதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்தார்கள்? தூக்கி கிணற்றில் வீசினார்கள். கிணற்றில் வீசிவிட்டு தன் தந்தையிடம் வந்து சொன்னார்கள். அப்படி கிணற்றில் வீசுகிற பொழுது சொன்னார்கள், நாம் பார்த்தோம், கிணத்துல வீசும்போது சட்டையை கலட்டிட்டு கீழே போட்டாங்க. அந்த சட்டையை எடுத்து கொண்டு போய் ஒரு ஆட்டை அறுத்து அதன் இரத்தத்தை சட்டையில் தேய்த்து கொண்டு தன் தந்தையிடம் சென்றார்கள். சென்று தன் தந்தையிடம் சொன்னார்கள், யா அபானா இன்னா தஹப்னா நஸ்தபிகு வ தரக்னா யூசுஃப இன்த மதாயினா ஃபஅகலஹு திஅப். நாங்க ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது எங்கள் உணவுகளை பாதுகாப்பதற்காக யூசுஃபை நியமித்தோம். அப்படி ஆடு மேய்ச்சு நாங்க போயிட்டோம். யூசுஃபை ஓனாய் கடித்து தின்று விட்டது, கடித்து கொதறி விட்டது. இதோ அவருடைய சட்டையை பாருங்கள் என்று என்ன செய்தார்கள்? கிணத்துல தூக்கி போட்டுட்டு வாப்பாட்ட வந்து இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பதறினார், அழுக ஆரம்பித்தார். சட்டையை வாங்கி பார்த்தார். அந்த சட்டை உண்மையை காட்டி கொடுத்தது. ஓனாய் கடிச்சு கொதர்ச்சுன்னா அந்த சட்டை கிழிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆனா சட்டை கொஞ்சமும் கிழியல. சட்டை அப்படியே புதுசா இருக்கிற மாதிரி இருக்குது. சட்டை கிழியவே இல்லை. இந்த சட்டை என்பதை நீங்கள் இந்த வரலாறில் தொடர்ந்து பாருங்கள். அல்லாஹ் மாபெரும் டைரக்டர். அந்த டைரக்டருடைய டச் ஒவ்வொரு இடத்திலும் இந்த சட்டையை எப்படியெல்லாம் இந்த வரலாறில் பயன்படுத்தி வருகிறான் என்று பாருங்கள். இப்ப அந்த சட்டையை பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் மகன் கண்டிப்பா மூத்தாம் இருக்க மாட்டான். ஓனாய் கடித்திருந்தால் இந்த சட்டை கிழிஞ்சிருக்கும். ஏதோ பண்ணிட்டீங்க என் மகனை. ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன். நான் அழகிய பொறுமையாளர்களாக மாறிவிடுகிறேன் என்று தன் மகனை நினைத்து வருந்த ஆரம்பித்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இங்கிட்டு 10 பேரும், மொத்தம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளைங்க. 2வது அதாவது ராஹிலா என்பவருடைய பிள்ளைதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் பின்யாமீனும். பின்யாமீன் இதில் சேர்ந்து கொள்ளவில்லை. பின்யாமீனும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள். மீதி 10 பேர் தான் இவங்களை தூக்கி உள்ள போட்டது. இப்ப இந்த 10 பேரும் முடிவு பண்றாங்க, யூசுஃபை தூக்கி போட்டு வந்துட்டோம் கிணத்துல, அவன் எப்படியாவது எந்திரிச்சு மேல வந்துட்டானா நமக்கு பிரச்சனை. ஏதாவது உதவி மூலமாக கிணற்றை விட்டு வெளியே வந்து தன் வாப்பாவிடம் வந்து சொல்லிட்டானா நம்ம கதை முடிஞ்சு போச்சு. அதனால தினமும் போய் அவன் என்ன பண்றாங்கிறத பார்ப்போம். தூக்கி போட்டு அடுத்த நாள் போறாங்க. போய் கத்துறாங்க அந்த கிணத்துல போய், யூசுஃபே உயிரோட இருக்கியா செத்துட்டியா, எப்படி இருக்க? அவர் கீழே இருந்து கத்தினார். கிணற்றிலிருந்து சொன்னார், அண்ணனே உயிரோடு தான் இருக்கிறேன், என்னை எப்படியாவது மேலே எழுங்கள், மேலே எப்படியாவது ஏற வைத்து விடுங்கள் என்று கதறுகிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இல்லை இல்லை, நீ செத்துட்டியா இல்லையான்னு பார்க்கத்தான் வந்தோம், இங்கே கடை அப்படின்னு மறுபடி போயிட்டாங்க. இப்படி 3 நாள் அவர்கள் வந்ததாக வரலாறு சொல்கிறது. 3வது நாள் நைட்டு அவங்களுக்குள்ள மசூரா பண்ணிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் தம்பி ஆயிட்டு, சரி நம்ம பண்ணிட்டோம் தப்பு, வாப்பாட்ட உண்மையை சொல்லி மனசு மாறி தம்பி என்ன செஞ்சிடலாம், கிணத்துல தூக்கிட்டு வந்து வாப்பாட்ட காமிச்சிடலாம், பாவம் நம்ம தம்பி அப்படிங்கிற நிலைக்கு வந்து விடுகிறார்கள். 10 பேர் மனம் மாறுகிறார்கள். மறுநாள் 4ஆம் நாள் காலை புலருகிறது. தன்னுடைய தம்பியை தேடி வருகிறார்கள் 10 பேரும்.
அதே கிளம்பிய அதே நேரத்தில் நஜ்ரானிலிருந்து ஒரு வணிக கூட்டம் என்ன செய்தது? ஈஜிப்ட் எகிப்துக்கு வியாபார நிமித்தமாக வருகிறது. அந்த வருகிற வழியில் தான் இந்த ஹிப்ரான் என்கிற நகரம். நேத்தே பார்த்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க பிறந்தாங்க? ஹிப்ரான் என்கிற நகரத்தான் பிறந்தார்கள். அந்த ஹெப்ரான் என்கிற நகரத்தை தாண்டித்தான் அந்த வணிக கூட்டம் செல்ல வேண்டும் ஈஜிப்டுக்கு, எகிப்துக்கு. அப்படி வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது அந்த வியாபார கூட்டத்துக்கு தண்ணி தேவைப்படுது. கரெக்டா இவங்களை எங்க தூக்கி போட்டாங்களோ அந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த அந்த கிணத்துக்கு அருகாமையில தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயாவது கிணறு இருக்கிறான். கிணறை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த வணிக கூட்டம் கண்டுபிடிச்சு தண்ணி எடுப்பதற்காக வாடி உள்ள போடுறாங்க. தண்ணி எடுக்கிறதுக்காக வாளிய உள்ள போடுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யூசுஃபே இந்த வாளியில ஏறி உட்கார்ந்துருங்க, இந்த வாளியில ஏறி உட்காருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த வாளியில ஏறி உட்கார்றாங்க. இழுத்து பார்த்தா ரொம்ப வெயிட்டா இருக்கு. அந்த வியாபாரிகளுக்கு என்னடான்னு உள்ள எட்டி பார்க்கறாங்க. பார்த்தா அழகான பையன், அழகான சிறுவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க. குர்ஆனே சொல்கிறது, அந்த வணிக கூட்டத்திலிருந்தவர் சொன்னார், புஷ்ரா, நற்செய்தி நற்செய்தி, ஒரு அழகிய சிறுவன் நம் வாளியில் இருக்கிறான், தூக்குங்க தூக்குங்க அப்படின்னு தூக்குறாங்க. கிணத்துல இருந்து தூக்கி அந்த அழகான சிறுவரான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த வியாபார கூட்டம் விசாரிக்க ஆரம்பிக்குது. யாருப்பா என்னன்னு விசாரிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல யாரும் வர்றா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களும் வர்றாங்க. கரெக்டா அவங்களும் வர்றாங்க. வேகமா ஓடி வந்து அந்த வியாபார கூட்டத்துல ஒருத்தர் வச்சிருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிடுங்கிக்கிறாங்க. பிடுங்கிட்டு, இது எங்க வீட்டு பையன், உங்களை யார் காப்பாத்து சொன்னது, நீங்க எங்க எடுத்துட்டு போறீங்க எங்க பையனை, நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிடுங்கிக்கிறாங்க. அப்போ சொல்றாங்க அந்த வியாபார கூட்டத்திட்ட, இவர் இங்க அடிமை, இங்க வேலைக்கார புள்ள. சொந்த தம்பிய அந்த 10 பேரும் சொல்றாங்க, இவர் எங்களுடைய வேலைக்கார பையன், வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான், 3 நாளா தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு போய் சொல்றாங்க. அப்ப அந்த வியாபார கூட்டம் கேட்குது, இவரை பார்த்தா அப்படி தெரியலையே, இவ்வளவு அழகா இருக்கிறாரு, அவருடைய முகமே சொல்லுகிறது அவர் ஒரு வேலைக்கார பையன் இல்ல, உன்னதமான மனிதர் என்று தெரிகிறது, உண்மையை சொல்லுங்க. இல்ல இல்ல எங்க வீட்டுக்கு வேலைக்கார பையன் தான் அப்படின்னு இந்த 10 பேரும் சொல்றாங்க. அப்ப இந்த வியாபார கூட்டம் கேட்குது. இந்த வியாபார கூட்டத்தினுடைய தலைவர், அந்த வியாபார கூட்டத்தின் தலைவர் மாலிக் பின் வலீத், அவர் சொல்கிறார், அப்படின்னு அந்த பையனை எங்கள்கிட்ட வித்துறீங்களா, உங்க வேலைக்கார பையன் தானே, எங்கள்கிட்ட வித்துருங்க. காப்பாத்துன்னு வந்தவங்க மனசு மாறுறாங்க. 10 பேர் என்ன செய்யணும், காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு போன்னு வந்தாங்க தன் தம்பிய, காசு கிடைக்குதுன்னு மனசு மாறுது. என்ன செஞ்சாங்க, அப்படியா, அப்படின்னா எவ்வளவு தருவீங்க இந்த பையனுக்கு, நீங்களே சொல்லுங்க. இவங்க சொன்னாங்க, ஒரு 100 திர்ஹம் கொடுங்க, 100 வெள்ளிக்காசு கொடுங்க, நாங்க 10 பிரிச்சுக்கணும், 10 பேர் இருக்கிறோம், 100 திர்ஹம் கொடுங்க வெள்ளிக்காசு, 10 நாங்க பிரிச்சுக்குவோம். பாருங்களேன் அல்லாஹ்வுடைய விளையாட்டையும் அந்த சைத்தானுடைய தீங்குதலை பாருங்கள். காப்பாத்துன்னு போனவங்க மனசு மாறுறாங்க. அதான் சொல்லுவாங்க பெரியோர்கள், ஒரு நல்லது செய்ய முடிவு பண்ணிட்டா அப்பயே செஞ்சிடணும். ஏன்னா அடுத்த நொடி நம் மனசை சைத்தான் எப்படி மாற்றுவான்னு தெரியாது. காப்பாத்த போனவங்க பல பேசுறாங்க, இந்த தம்பிய குறைக்கிறார் அவர், கட்டுப்படி ஆகாது, 100 திரகம் கொடுக்க முடியாது என்று, அவ்வளவுதான் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அல்லாஹ்வே திருமறையில் சொல்கிறான், எண்ணப்படுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்பமான விலைக்கு அந்த அற்புதமான மனிதரை வித்தாங்க. எவ்வளவு திர்கம்னா 22 திர்கம். இப்ப நம்ம ஊர் சொல்லணும்னா 22 ரூபா. 22 திர்கத்துக்கு அவங்க என்ன செய்யறாங்க, தான் தம்பியை விற்கிறாங்க. அல்லாஹ்வே திருமறையில் சொல்லுகிறான், அந்த அற்புதமான மனிதரை அவர்கள் அற்பமான காசுக்கு என்ன செஞ்சாங்க, வித்தாங்க. வித்துட்டு இவங்க கிளம்புறாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சுறாங்க, அண்ணன்மார்களே எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு போயிருங்க, என்னை விட்டுறாதீங்கன்னு. அவங்க சொல்றாங்க, உன்னால அங்க பட்டதெல்லாம் போதும், நீ இங்கே கடை, நீ யாரோ நாங்க யாரோ அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இந்த வியாபார கூட்டம் அவங்கள கூட்டிக்கிட்டு போகுது. கூட்டிட்டு போகும்போது எப்படி கூட்டிட்டு போனாங்க, காசுகளை வாங்கியிருக்கிறாங்க பையனை, சங்கிலியை கட்டி கூட்டு போறாங்க.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நபிக்கு அல்லாஹ் எவ்வளவு சோதனைகள் எல்லாம் தருகிறான் பாருங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம சோதனை, நமக்கு ஏற்பட்ட சோதனை பெருசா நினைச்சுக்கிறோம். அங்க அல்லாஹுடைய அன்புக்கு உரித்தான ஒரு நபிக்கு அவ்வளவு சோதனைனா பார்த்துங்க. அப்படி கூட்டு போறாங்க. அழகான நபர் ஆயிற்று. போற வழியில எல்லாம் பாக்குறாங்க. அவரை பார்க்கறது ஒரு கூட்டம் கூடுது போற வழியெல்லாம். ஒரு நேரம் அந்த வியாபார கூட்டத்துல ஒரு மனிதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாப்பாடு வைக்கிறாரு. அவர் சாப்பாடு வேணான்னு சொல்றாங்க, முரண்டு பிடிக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வேணாம், எனக்கு வேணாம். இவங்க எவ்வளவு சொல்றாரு, அந்த மனிதர் கேட்கிற மாதிரி தெரியல. ஓங்கி ஒரு அறைந்து விடுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓங்கி ஒரு அடி அடிச்சிடுறார். அல்லாஹ்வுத்தாலா உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினார். அங்கு ஒரு மிகப்பெரிய சூறாவளி காற்றை ஏற்படுத்து. உடனே ஒரு பெரிய சூறாவளி காற்று அந்த வியாபார கூட்டத்துக்கு மட்டும் அவங்களை அடிப்பதற்காக ஏற்படுகிறது. உடனே பயப்படுறாங்க. என்ன தப்பு பண்ணுன்னு தெரியல, அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்து விட்டானே. தலைவர் கேட்கிறார், யாரா என்ன பண்ணீங்க என்னுடைய வியாபார கூட்டத்துல? அப்போ ஒருத்தர் அவர் சொல்றார், இந்த பையனை அடிச்சுக்கிட்டேன், அதுதான் நம்ம பண்ண தப்பு. உடனே மன்னிப்பு கேட்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த சூறாவளி காப்பாற்ற, அந்த சூறாவளி காத்தை நிப்பாட்டுறான். புரிந்து கொள்கிறார்கள், இவர் சாதாரண பையன் அல்ல, இவர் ஏதோ புனிதமான நபர். சங்கிலி அவுக்குறாங்க. அவருக்குன்னு ஒரு குதிரையை கொடுக்குறாங்க. குதிரையில நல்ல ஆடை அணிந்து ஆஜான பாகுவாக அவர் நடந்து வருகிறார், பயணித்து வருகிறார். போற இடமெல்லாம் கூட்டம். இந்த வியாபார கூட்டத்துக்கு தலைவர் இருக்கிறாரு மாலிக்கு, புரிந்து கொள்கிறார், இவர் வச்சு எப்படியாவது காசு சம்பாதிச்சிடும். சில வியாபாரிகளுக்கு கல்ல கொடுத்தாலும் அதை காசாக்கிடுவாங்க. இவர் 22 திரஹமுக்கு வரை வாங்கணும், இவரை நல்ல ரேட்டுக்கு விற்கணும் அப்படின்னு கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போனா மிஸ்ருக்கு கூட்டு செல்கிறார். இன்றைக்கு இருக்கிற ஈஜிப்ட், எகிப்து கூட்டு போறார். கூட்டு போய் இவர் போற பொழுதெல்லாம் மக்கள்லாம் பின்னாடி வர்றாங்க. அழகான மனிதரை பார்த்துட்டு எல்லாரும் யாரா இருந்தாலும் வருவாங்களே. எந்த அளவுக்கு அழகுன்னா அவங்கள பார்த்த எல்லாம் ஸ்டன் ஆயிடுவாங்க, அப்படி ஸ்டன் ஆகி நின்றுவாங்க. அப்படிப்பட்ட பேரழகுக்கு சொந்தக்காரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப இந்த மக்கள்லாம் வர்றதை பார்த்துட்டு அந்த மாலிக் யோசிக்கிறார், அப்போ முதலில் இந்த உலகத்தில் மனிதரை பொருட்காட்சியை ஏற்படுத்தியவர் அவர்தான் என்று வரலாறு இருக்கிறார். ஒரு கூண்டை செஞ்சார். கூண்டை செஞ்சு அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை உட்கார வச்சு ஒரு டென்ட்டை போட்டு கட்டணம் வசூலிக்க ஆரம்பிச்சார். இந்த அழகான பையனை பார்க்கணும்னா ₹1 கொடு, பார்த்துட்டு போ. ஒரு நபிய காட்சி பொருளாக மாத்துறாரு. எல்லாரும் 1 திரகம் கொடுத்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கூட்டம் கூட்டமா பார்த்துட்டு போறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை. ₹1 கட்டணம், பார்த்துட்டு போய்கிட்டே இரு. அந்த வரிசை நீளுகிறது, கூட்டம் அலமுதுது. 2வது நாள் 5 திரகம் கொடுத்தாதான் பார்க்க விடுவேன். கட்டணத்தை கூட்டுறாரு. ஏன்னா கூட்டம் கூடுதான், கட்டணத்தை கூட்டுகிறார். 5 திரகம் கொடுத்தாதான் உள்ள போக முடியும், அவரை பார்க்க முடியும். இது அந்த நாடு முழுவதும் பேசப்படுகிறது. நாடு முழுவதும் பேசப்படுகிறது. ஒரு அழகான மனிதரை மாலிக் என்கிற வியாபார தலைவர் விற்க வந்திருக்கிறார். போட்டி போட்டு வர்றாங்க எல்லாரும். பொண்ணு, பொருள், தங்கம், வெள்ளி, நிலம், எதை வேணா தர்றதுக்கு நாங்க ரெடி, அவர் எங்கள்கிட்ட கொடு. மாலிக் காசு பார்க்க ஆரம்பிச்சார். நல்ல கல்லாவை கட்டினாரு மாலிக். பல பேர் வந்து விலை பேசினார்கள். ரேட்டை கூட்டிக்கிட்டே போனார். 22 திரகத்துக்கு வாங்கின யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எங்கேயோ கொண்டு போறார் ரேட்டுக்கு. கடைசியில் ஒரு பாட்டி வருகிறது, கிழவி. அவங்க வந்து, இந்த பையனை எனக்கு காசுக்கு கொடுங்க, இந்த பையனை நான் வாங்கிக்கிறேன். சரிம்மா, உன்கிட்ட என்ன இருக்கு? இந்த 2 நூல்கண்டு இருக்கு. எத்தனை இருக்குமா? 2 நூல்கண்டு இருக்கு. அந்த நூல்கண்டை வச்சுக்கிட்டு அவரை எனக்கு கொடுத்துருங்க. 2 நூல்கண்டை வச்சுக்கிட்டு என்கிட்ட இந்த யூசுஃபை கொடுத்துருங்க அப்படின்னு அந்த கிளை வந்து நிற்குது. மாலிக்கு சொல்றாரு, ஏமா அவன் லிஸ்ட்ல தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு வந்துகிட்டு இருக்கான், நீ இன்னும் 2 நூல்கண்டை கொண்டு வந்து இதுக்கு கேட்குறிய யூசுஃப, என்ன உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு மாலிக் கேட்கிறாரு. அந்த கிளவி சொன்னாங்களாம், அம்மையார் சொன்னாங்களாம், நீங்கெல்லாம் அவர் அடிமையா வேலைக்காரனா பாக்குறீங்க, அவர் முகம் எனக்கு எதை சொல்லுகிறது தெரியுமா? நம்மள மாதிரி சாதாரண ஆள் மாதிரி தெரியல, அவர் இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர் போல. நாளை மறுமையில அல்லாஹு தாலா
இப்படிப்பட்ட உன்னதமான மனிதரை யாரெல்லாம் விடுவிக்க வந்தார்கள், அடிமை சங்கிலில் இருந்து யாரெல்லாம் விடுவிக்க வந்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட்ல என் பேரும் வரணும்னு ஆசைப்பட்டேன். என்னால வாங்க முடியாதுதான் அவரை. ஆனால் நாளை மறுமையில இந்த நபியை விடுவிப்பதற்காக ஒரு கிளவியும் வந்தான்னு அல்லாஹ் எனக்கு சொல்லணுமா இல்லையா? அதன் மூலமா எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்து விடுவான். அதனாலதான் நான் கேட்டேன். இப்படி பல பேர் பல அந்த பேரம் போய்கிட்டே இருக்கு. கடைசியில் அந்த நாட்டின் நிதி அமைச்சர், குர்ஆனை சொல்லுகிறார், அசீஸ் என்பவர், அவருடைய பெயர் கித்ஃபிர். அவர் என்ன செய்தார், அந்த நாட்டின் நிதியமைச்சர் வந்தார். அவரு 4 லட்சம் திர்ஹம், எத்தனை ரூபாய்க்கு வாங்கினவங்க, 22 திர்ஹத்துக்கு விற்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை 4 லட்சம் திர்ஹம் கொடுத்து என்ன செய்கிறார், சொந்தமாக்குகிறார். யார்? அந்த நிதியமைச்சர், அந்த நாட்டின் நிதியமைச்சர் சொந்தமாக்குகிறார். அதை அல்லாஹ் திருமறையை பதிவு செய்கிறார். குறைந்த தொகைக்கு விற்கப்பட்ட மனிதரை அல்லாஹு தஆலா அதிகமான தொகைக்கு வாங்கப்பட்ட நபராகவும் அல்லாஹு தஆலா ஆக்கினான். வாங்கிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு நேரா தன் வீட்டுக்கு வருகிறார். தன் மனைவிடம் சொல்கிறார், நமக்கு அக்ரிமி மஸ்வாஹு, ஒரு நல்ல பையனை கொண்டு வந்திருக்கிறேன். இவர் சாதாரணமான ஆள் இல்லை, இவருடைய தங்குமிடத்தை புனிதமாக ஆக்கு, இவர்கிட்ட நல்லபடியாக நடந்துக்க அப்படின்னு தன் மனைவிடம் சொல்லி தன் வீட்டின் வேலைக்காரராக ஆக்கிக் கொள்கிறார். யார்? அந்த நாட்டின் நிதியமைச்சர் அசீஸ் ஆக்கிக் கொள்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்றாங்க. வளர வளர அழகு கூடுது. எந்த அளவுக்கு அழகுனா, அவரை பார்த்த எல்லாம் ஸ்டன்னாய் நின்றுவாங்க. இப்படி ஒரு தெருவில் போனாங்கன்னா மக்கள் பார்த்தாங்கன்னா அப்படி நின்றுவாங்களாம். அந்த அளவுக்கு கொள்ளை அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். முதலில் ஒரு ஆண் தன் முகத்தை முக்காடிட்டு கொண்டார் என்றால் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எங்க போனா இப்படி இல்லான்னு பாக்குறாங்க, ஆம்பளை பொம்பளை எல்லாம் பாக்குது, வச்சக்கண்ணு வாங்காம பாக்குதுங்களே. அழகு ஆபத்து தான், அழகு என்றைக்கும் ஆபத்து தான். என்ன செஞ்சாரு? தன் முகத்தை முக்காடிட்டு கொண்டார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப பெண்கள் போடுறாங்களா இல்லையா முகமூடின்னு சொல்லி, அதே மாதிரி முகத்தை மூடிக்கொண்டார். எப்பொழுதும் அப்படியே இருப்பார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்படி ஒரு நாள் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கிறார். யாருடைய வீட்டுல வளர்றாங்க? அந்த நாட்டின் நிதியமைச்சர் அசீஸுடைய வீட்டுல வளர்றாங்க. கூட அவங்க மனைவி ஜுலைஹா அம்மா இருக்கிறாங்க. அவங்க பேரு ஜுலைஹா அம்மா. அந்த ஜுலைஹா அம்மா உடைய வீட்டில் வேலைக்காரா இருக்கிறாங்க. அவங்களும் வளர்றாங்க. அவங்க அழகா இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா. இந்த ஜுலைஹா அம்மாவிற்கு அந்த நபர் மீது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது ஒருவித அன்பு ஏற்படுகிறது, ஒரு பாசம் ஏற்படுகிறது. இப்படி அந்த பாசம் மென்மேலும் அதிகரிக்கிறது. இங்கிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்லா வளர்றாங்க. அல்லாஹ் திருமறையில சொல்கிறான், ஃபலம்மா பலக அசுத்தா ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா. அவர் நல்லா ஒரு முதிய ஒரு வாலிப வயதை அடைந்த பொழுது அவருக்கு நாம் நபித்துவத்தை வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். சரியா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 33 வயசு. எத்தனை வயசுங்க? 33 வயதில் அல்லாஹு தஆலா நபி பட்டத்தை கொடுக்குகிறார். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தேன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எத்தனை வயசுல நபி பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான்? சொல்லுங்க யாராவது. எத்தனைமா? 20 வயதில் அல்லாஹு தஆலா நபி பட்டத்தை கொடுத்தார். அதுக்கு முன்னாடி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் நபி பட்டம் எப்ப எத்தனை வயதுல கொடுத்தாங்க? சொல்லுங்க. 50 வயதில் அல்லாஹு தஆலா கொடுத்தார். இதெல்லாம் நாம் மறக்க கூடாது. வரலாறு சொல்றோம்னா நாம அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு சொல்றத போய் வீட்டுல படுத்துக்கிட்டு அசைப்படணும். என்னென்ன சொன்னாங்க அஜர்த்து, அப்படி நீங்க ஒரு அசை போட்டீங்கன்னா அது அப்படியே நம்முடைய மனதில் பதிந்து விடலாம். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 33 வயதில் அல்லாஹ் நபி பட்டத்தை கொடுக்குகிறார். 33 வயசுங்கிறது ஒரு ஆண்மை நல்ல முதிர்ச்சி ஆகிற நேரம். இவங்க வளர வளர இவங்க மீது ஜலிஹா என்கிற அந்த அம்மையாருக்கு அன்பு அதிகரிக்கிறது. அன்பு பாசமாகிறது, பாசம் காதலாக மாறுகிறது. வீட்டில இருக்கிறாங்களா இல்லையா,
தன் வேலையாளன யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பார்த்து இவர்களுக்கு ஒருவித நிலை மேலே ஏற்படுகிறது. நேரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். எப்பொழுது வாய்ப்பு என்று ஜலிஹாமா பார்க்கிறார்கள். ஒரு நாள் வாய்ப்பு கிடைத்தது. ஜலிஹாமா என்ன செய்தார்கள், தன் கணவர் இல்லாத நேரத்தில் வீட்டில் இருக்கிற எல்லா கதவுகளையும் அடைத்தார்கள். அல்லாஹ் திருமறையில அழகா சொல்றான். எந்த அளவிற்கு என்றால், அவர் நல்ல வாலிப வயதை அடைந்த பொழுது அவர்கள் மீது இருந்த அந்த காதலின் காரணமாக அந்த அம்மையார் என்ன செய்தார்கள், வகல்லகத்தில் அபுவாப, வீட்டில் இருக்கிற கதவெல்லாம் சாத்துனாங்க. சாத்திட்டு வகாலத் ஹைத்தலக், அந்த அம்மையார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, யூசுஃபே, உன் மீது அதிக அன்பு வைத்து விட்டேன், என்னோடு வா, என்னுடன் வா என்று என்ன செய்கிறார்கள், தவறான பாதைக்கு அழைக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பதறாங்க. கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, என்னுடைய ஓனருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், என்னுடைய தலைவர் என்னுடைய முதலாளி அசீஸுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், அவர் என்னை கண்ணியமாக வீட்டில் வைத்திருக்கிறார், நீங்களோ தவறான பாதைக்கு அழைக்கிறீர்கள். மஆதல்லாஹ், அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கிறேன், நான் வரமாட்டேன், இங்க வா என்று சுலைஹாமா பிடிக்க போறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க. அந்த ஓட்டம் எவ்வளவு தூரம் வந்தது என்றால், இமாம் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் 300 மீட்டர் என்று சொல்கிறார்கள், சில பேர் 200 மீட்டர்ன்றாங்க. அந்த அளவுக்கு ஓடி போறாங்க. யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். துரத்துக்கிட்டு ஜலிஹாமா போறாங்க. போன ஒரு நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டையை பிடிச்சிடறாங்க. ஜுலைஹாமா பிடிச்சிடுறாங்க. ஆனா சட்டையை உதறி விட்டுட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கிளம்புனாங்க. பார்த்தா சட்டை கிழிஞ்சிருச்சு. பாருங்க, சட்டை அல்லாஹ்வுடைய டைரக்டர், அந்த டைரக்டர் டச்ச பாருங்க, சட்டை எந்தெந்த இடத்திலெல்லாம் வருகிறது பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய முழு வரலாறிலும் இந்த சட்டை மிகப்பெரிய இடத்தை பெறுகிறது. அப்படி சட்டையுடைய பின்பக்கம் கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்ச பிறகு ஓடுறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஓடினால் டக்குன்னு யாரோ ஒருத்தர் கதவை திறக்கிறார். அல்லாஹ் அது அப்படியே சொல்லுகிறான். அல்லாஹ் அப்படி அழகாக சொல்லுகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஓடும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்த்தாங்க. சட்டை கிழிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல அப்பதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மையாரை முழுசா பார்க்கிறாங்க. ஜலிஹாமாவும் சாதாரணமான இல்லை, அவங்களும் அழகானவங்க. தன் வீட்டில் வேலை செஞ்ச எவ்வளவு காலமாக இருந்தாலும் தன்னுடைய முதலாளி அம்மாவை பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த நேரத்துல தான் பார்க்கிறாங்க. பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அவர்களுக்கு ஒரு திரையை ஏற்படுத்தினார். ஜிப்ரீல் வந்து நின்னார் என்றும் சொல்லப்படுகிறது. யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்தும் ஒரு போட்டோ மாதிரி அல்லாஹ் தஆலா காட்டினார். உடனே தன் பார்வையை திருப்பி கொண்டு மறுபடியும் ஓட ஆரம்பித்தார்கள். அப்படி ஓட ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்தபக்கல் பாப வகத்தத் கமிஸஹு மின் துபுரிஹி வஅல்ஃபயா சய்யதஹா லதல் பாப். அப்படி ஓடி போகும்போது டக்குன்னு யாரோ கதவு திறக்கிறாங்க. திறந்தால் முதலாளி வந்து நிற்கிறார். அசீஸ், அந்த வீட்டின் முதலாளி வந்து நிற்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மூச்சிறைக்க நிற்கிறாங்க பதட்டமாய். பின்னாடி ஜலிஹாமா துரத்திட்டு வந்தவங்க நிற்கிறாங்க. அந்த சட்டை அப்படியே கிழிக்கப்பட்டிருக்கு பின்னாடி, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை. அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் அந்த வரலாறை நமக்கு காட்சிப்படுத்துகிறான் என்று பாருங்கள். இந்த ஸ்டோரி டெல்லிங் என்று சொல்வார்கள், கதையை அழகாக எடுத்து சொல்ல. இதையெல்லாம் அல்லாஹ் அப்படியே இந்த கதையை அப்படியே அழகாக குர்ஆனில் எடுத்து சொல்கிறார். நீங்கள் வேண்டுமானால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த அத்தியாயம் 12வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தின் தர்ஜுமாவை எடுத்து படித்து பாருங்கள். படித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு கதை அப்படியே வர மாதிரி இருக்கும். கண்டினியூயா அப்படியே வர்ற மாதிரி இருக்கும் அந்த கதை. படித்து பாருங்கள். இப்ப இந்த நேரத்தில் சட்டை கிழிக்கப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கதவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. பின்னாடி ஜலிஹாமா துரத்தின வந்தவங்க நிற்கிறாங்க. இங்க கதவை அசீஸ் திறந்திருக்கிறார். அதற்கு அப்புறமாக அங்கு என்ன நடந்தது, அல்லாஹ் தஆலாவுடைய அந்த டைரக்ட் அதுக்கான வரலாறு என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாறு அறிகிற நாம் இந்த வரலாறை நாம் நம் சமுதாயத்திற்கு கடத்தாட்டுகிற மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். சுப்ஹானல்லாஹ்.
சுப்ஹான்